இன்றைக்கி ட்ரெயினில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்தியன் ரயில்வேஸ் இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்காக அமையிறதுக்கு ஒரு முக்கியமான பர்சன் காரணமாக இருக்கார். ஸோ அவர் யார்? அண்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த ட்ரெயினில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க, அண்ட் அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிச்சு, இதெல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1848 அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட கவர்னராக லார்ட் டல்ஹௌசி இருக்கார். ஸோ அவர் இந்தியாவின் பல பகுதிகளை ரயில் மூலம் இணைக்கும் வளர்ச்சிக்கு முதல்ல அடித்தளம் அமைத்தவர் இந்த லார்ட் டல்ஹௌசி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அவர் வந்த பிறகு தான் இந்த ரயில்வே திட்டங்களை எல்லாம் விரிவுபடுத்துறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் 16 ஏப்ரல் 1853 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய போரி பந்தர்லேருந்து தானே வரைக்கும் வந்து தொடங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினில் மொத்தமாக 14 கோச்சஸ் அண்ட் 3 ஸ்டீம் லோகோமோட்டிவ் இன்ஜின்ஸ் இருந்துச்சு. இந்த லோகோமோட்டிவ் இன்ஜின்ஸ்க்கு சிந்து சஹிப் சுல்தான் அப்படின்னு பெயர் சுட்டப்படுது. அந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயினில் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 400 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் தான். இன்றைக்கி நம்ம நீண்ட தூர பயணம் எல்லாமே ரயிலில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அப்போவே வந்து இந்த 34 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு பயணம் பண்ணுறது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே. உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி ரயில்கள் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.